கடகராசிக்காரர்கள் பச்சரிசியை தானமாக தரலாம். சர்க்கரை பொங்கல், உப்பு, பருப்பு போன்றவை தானமாக தரலாம். படிப்பிற்கு உதவி செய்வது நன்மையை தரும். சிம்ம ராசிக்காரர்கள் கோதுமையை தானமாக தரலாம். பொரி, அவல், கடலை தானமாக தரலாம். மேலும் ஆடைகளையும் தானமாக தரலாம். கன்னி ராசிக்காரர்கள் பாசிப்பருப்பை தானமாக தரலாம். பாயாசம் செய்து தரலாம். சிறு குழந்தைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம். வறுமையில் கஷ்டப்படுறவங்களுக்கு மளிகை பொருள் வாங்கி தரலாம். துலாம் ராசிக்காரர்கள் பாலை தானமாக தரலாம். கொண்டக்கடலை, தேங்காய் போன்றவற்றை தானமாக தரலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் நெய்யை தானமாக தரலாம். ஏதாவது ஒரு பருப்பு வகையை தானமாக தரலாம். ஆடையை தானம் செய்யலாம். தனுசு ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற ஆடை தானம் செய்யலாம். நீரை தானம் செய்யலாம். தங்கள் கைகளால் செய்த இனிப்பு பண்டங்களை தானமாக தரலாம். மகர ராசிக்காரர்கள் எள் தானம் செய்யலாம். வெல்லம், பாவற்காய் போன்றவைகளை தானம் செய்யலாம். கும்பராசிக்காரர்கள் கலவை சாதத்தை தானம் செய்யலாம். சர்க்கரை பொங்கலை தானம் செய்யலாம். இன்னும் ஆடை தானம் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். மீனராசிக்காரர்கள் நீர் தானம் செய்யலாம். மோர் தானம் செய்யலாம். கொண்டக்கடலை, இனிப்பு போன்றவைகளை தானம் செய்யலாம். ஒவ்வொரு ராசிக்காரரும் தங்களால் இயன்ற பொருட்களை முன்னோர்களை நினைத்து அமாவாசை தினத்தில் தானம் செய்து முன்னோர்களின் அருளாசியை பரிபூரணமாக பெறலாம்.